தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தில் இருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிறப்பினால் நம்மை அன்பு செய்து நம்மை அரவணைத்து வழிநடத்த நாம் இந்த இறை வார்த்தையை நம்முடைய உள்ளங்களிலே ஏற்று சிந்திக்க இந்த கால வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு வரவேற்கின்றேன். இது அந்த நற்செய்தியை கேட்கின்ற ஒவ்வொரு சகோதரன் சகோதரியுடைய உள்ளத்தில் அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பும் அமைதியும் சமாதானமும் இரக்கமும் எப்பொழுதும் நிறைவாக பொழியப்படுவதாக. அவர்களுடைய குடும்பங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கின்ற இறைவார்த்தை மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 18 முதல் 24 வரை உள்ள இறைவாக்கை நாம் சிந்திக்கின்ற பொழுது, அன்னை மரியாவுக்கும் சூசை தந்தை சூசை அவர்களுக்கும் மன ஒப்பந்தமாக இருந்தது. திருமணம் ஆவதற்கு முன்பாக மரியா தூய ஆவியால் கருவுற்று இருக்கின்றார் என்பதை தந்தை சூசை அறிந்த பின்பு அவர் மரியாவை ஏளனப்படுத்த விரும்பவில்லை, காட்டிக் கொடுக்க விரும்பவில்லை. அவர் மறைவாக விலக்கி அவரை விட்டு ஒதுங்கி செல்ல நினைக்கின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் வாழுகின்ற இந்த உலகத்தில் நமக்கு மன ஒப்பந்தமான ஒரு பெண் திடீரென கருவுற்று இருக்கின்றாள் என்றால் நாம் என்ன பேச்சை பேசுவோம், என்ன செய்வோம், அவளுக்கு எவ்வளவு மான நஷ்டத்தை போட்டு வாங்கலாம், அவர்களிடத்தில் எவ்வளவு பணத்தை பறிக்கலாம், அவளை எப்படி எள்ளி நகையாடலாம், அவருக்கு துன்பத்தை எப்படியெல்லாம் ஏற்படுத்தலாம், அவரை எப்படி அவமானப்படுத்தலாம், அவருடைய குடும்பத்தை எப்படி அவமானப்படுத்தலாம் என்று சிந்திப்போம். செயல்படுத்தவும் நமக்கு பக்கவிலமாக பலரை நாம் அழைத்து கொள்வோம். ஆனால் அன்னை மரியாவுக்கும் சூசைக்கும் மன ஒப்பந்தமாக இருக்கின்றது. அன்னை மரியாள் தூய ஆவியால் கருவுற்று இருக்கின்றாள். சூசை அதை அறிந்தவுடன் அவளை அமைதியாக விலக்கிவிட, அவருடைய பெயரை கெடுக்காமல் விலக்கிவிட அவள் நினைக்கின்றார். அவர் உறங்கிக் கொண்டிருக்கின்ற இரவு நேரத்தில் வானதூதர் அவருக்கு கனவில் தோன்றி சொல்லுகின்றார், உம்முடைய மனைவி மரியாளை நீர் ஏற்றுக்கொள், அவர் கருவுற்று இருப்பது தூய ஆவியால், அவர் உலக மக்களுக்கு மீட்பதற்காக ஒரு மகனை பெற்றெடுப்பார் என்று சொல்லுகின்றார். அதை கேட்டவுடன் அந்த மாமனிதர் தன்னுடைய மனைவியாக மரியாவை ஏற்றுக்கொள்ளுகின்றார். பெரும் துன்பத்தை அனுபவிக்கும் போதுதான் நமக்குள் கேட்கும் கேள்வி பல. இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற பொழுது நமக்கு ஏற்படுகின்ற துன்பங்களை நாம் நினைக்கின்ற பொழுது நம்முள் பல கேள்விகள் எழுகின்றன. ஏன் முதல் கேள்வியே எங்கே? நம்மை படைத்த கடவுள்கிட்ட தான் போவோம். எங்கேயா போனார் அந்த கடவுள்? எங்கே இருக்கார் அந்த கடவுள்? என்னுடைய துன்ப வேளையில் அந்த கடவுள் என்னை பார்க்காமல் எங்கு சென்றார்? அவர் நம்முடைய வேலைக்கார மாதிரியும் அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்றதையும் நினச்சி நாம் அவரை கோட்பாடு பண்ணுகின்றோம். அந்த கடவுள் எங்கே போனார்? என் துன்ப வேளையில் என்னை விட்டு எங்கே போனார் என்பதுதான் நம்முடைய முதல் கேள்வியாக இருக்கின்றது. பிறக்கும் இயேசு பாலன் நமக்கு துன்பத்தை தருபவர் அல்ல, மாறாக நமக்காக நம் துன்பங்களை தம் தோல் மேல் சுமக்கின்றவர் என்பதுதான் இன்றைய நற்செய்தி நமக்கு நினைவுபடுத்துகின்றது. கன்னி மரியா திருமணமாவதற்கு முன் கருவுற்று இருக்கின்றாள் என்பதை அறிந்த சூசை அவரை இழிவுபடுத்த விரும்பவில்லை, மறைவாக விலக்கிவிட நினைக்கின்றார். கடவுள் கனவில் தோன்றி மரியாவை ஏற்றுக்கொள் என்று சொன்னதும் மனமும் வந்து அவரை ஏற்றுக்கொள்ளுகின்றார். கடவுளின் இறை வார்த்தையை அவர் மறுக்கவில்லை, தன் மனைவியாக ஏற்று கடவுளின் திட்டத்திற்கு சாட்சியாக தன்னுடைய வாழ்வையே
அர்ப்பணித்தார் அந்த அரிய மாமனிதர் சூசை என்பவர். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டியது ஒன்றுதான். நமக்கு எத்தனையோ சோதனைகள், நெருக்கடிகள், துன்பங்கள், துயரங்கள் வரலாம். நம்முடைய குடும்பங்களில் வரலாம், நம்முடைய சகோதர சகோதரிகளால் வரலாம், நம்முடைய நண்பர்களால் வரலாம், நம்முடைய பிள்ளைகளால் வரலாம், நம்முடைய பெற்றோர்களால் வரலாம். இத்தகைய சவால்களை எல்லாம் பிறக்கவிருக்கின்ற இயேசு பாலன் நமக்கு அன்பையும் அமைதியும் தருகின்ற காலத்தில் நாம் அவற்றை பொறுமையோடு தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலை இறைவன் நமக்கு நிறைவாக கொடுத்திருக்கின்றார். அதற்காக தான் கடவுள் தன்னுடைய சாயலாக நம்மை படைத்திருக்கின்றார், தன்னுடைய பாவனையாக நம்மை படைத்திருக்கின்றார். இந்த உலக மக்களை என்னுடைய சாயலாகவும் என்னுடைய பாவனையாகவும் நான் படைத்திருக்கின்றேன், அவர்கள் என்னை போன்று வாழ வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகின்றார். இந்த திருவருகை காலம் ஒப்புரவின் அருட்சாதனத்தை நாம் பெற்று மனமகிழ்வோடு அன்பையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய காலமாக அமைகின்றது. அதற்கு நாம் தயார் செய்கின்றோமா என்பதை சிந்திப்போம், ஜெபிப்போமா. அன்பு தெய்வமே இயேசு சாமி, இந்த உலகத்தில் கோடான கோடி மக்கள் மத்தியில் நீர் எங்களை அன்பு செய்கின்றீர் என்பதற்கு இந்த சிலுவை தான் காரணம். நீர் எங்களை அரவணைக்கின்றீர் என்பதற்கு இந்த சிலுவை தான் காரணம். நீர் எங்களை வழிநடத்துகின்றீர் என்பதற்கும் இந்த சிலுவை தான் காரணம். என்னை ஒரு கிறிஸ்துவனாக ஏன் அதைவிட மேலாக என்னை ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் பிறக்கச் செய்து, ஒரு மனுஷியாக இந்த உலகத்தில் பிறக்க செய்து, ஆண்டவரை உம்முடைய கோட்பாட்டின்படி நடக்க நீர் எனக்கு கொடுத்த அந்த கட்டளைகளை கடைப்பிடியாமல் இன்று தன்னுடைய உலக நோக்கில், உலக போக்கில், மனம் போன போக்கிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமே, அந்த வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு விடுபடுவதற்காக நீர் எங்களை தேடி வருகின்ற காலமாக, இந்த இரக்கத்தின் காலமாக இந்த திருவருகை காலம் அமைந்திருக்கின்றது. தேடி போய் தன்னுடைய பிள்ளைகளை கண்டுபிடிக்கின்ற ஆண்டவர் இயேசு இன்று எங்களுடைய உள்ளத்தில் பிறக்கவிருக்கின்றார். நாங்களும் தேடி போய் எங்களுடைய உறவுகளை நாங்கள் அன்பு செய்ய, எங்களுடைய நண்பர்களை அன்பு செய்ய, கடவுளால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரையும் அன்பு செய்ய இந்த திருவருகை காலம் எங்களுக்கு தூய்மையான காலத்தை, மன அமைதியை கொடுக்கின்ற காலத்தை, மன இரக்கத்தை கொடுக்கின்ற காலத்தை, சமாதானத்தை கொடுக்கின்ற காலத்தை, எல்லாவற்றுக்கும் மேலாக உச்சியாக நீர் சிலுவையில் எங்களுக்காக அன்பை, உம்முடைய அன்பை வெளிப்படுத்தி இருந்தீர அந்த அன்பிற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் வாழக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு நிறைவாக தந்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் ஜெபிக்கின்ற இந்த வேளையில் கருணை கடலே வா, கதீத்த தயாபரா வா, சுருதி மறையோருக்கு நீர் நாங்கள் உங்களை விட்டு பிரிந்து செல்லுகின்ற பொழுது எங்களுக்காக நீர் மனிதனாக பிறக்கின்றீர் என்பதை உணர செய்தருளும். எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னும் ஓரிரு நாட்களில் கிறிஸ்து பிறப்பை நாம் கொண்டாடவிருக்கின்றோம். இந்த கிறிஸ்து பிறப்பு உலகில் உள்ள எல்லா மக்களுக்கும் அன்பையும் அமைதியும் சமாதானத்தையும் கொடுக்கின்ற அன்பின் விழாவாக வாழ நம்மையே நாம் தயார் செய்வோம். கிறிஸ்து பிறப்பினுடைய நல் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உங்களுக்காக நான் இரக்கத்தோடு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கின்றேன். ஆமேன்.